சூரா ரஹ்மானுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காங்கங்க இமாம் சித்திக் ஹசன் கான். யார் இவங்க? சித்திக் ஹசன் கான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம். 1832லேருந்து 1890 வரையில் வாழ்ந்தவங்க. ஸோ சூரா ரஹ்மானுடைய ஃபபி ஐ அலாஇ ரப்பிக்குமா துகத்திபான், உங்கள் இருவருடைய இறைவனின் எந்த நன்மைகளை நீங்கள் மறுக்கிறீங்க, எந்த அருக்கொடைகளை மறுக்கிறீங்க என்று திருப்பி 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 அல்லாஹ் கேட்டுகிட்டே இருக்கான். அந்த சூரத்து ரஹ்மானில் 31 முறை இடம்பெறுவதாக குறிப்பிடுறாங்க இமாம் அவர்கள். ஸோ இந்த 31 முறையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, முதல் 8 முறை பாருங்க, அல்லாவின் துன்யாவின் நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளை பற்றிய விவரங்களுக்கு பின்னாடி வருது. அடுத்தது வந்து 7 முறை. 7 முறை என்றால் நரகத்துடைய 7 கதவுகள் தானே. ஸோ நரகத்துடைய வேதனைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை பற்றிய வசனங்களுக்கு பின்னாடி வருது. இது ஜஹன்னத்தில் உள்ள 7 கதவுகளை குறிக்குது என்று சொல்றாங்க. அடுத்த 8 முறை எப்படி என்றால், சொர்க்கத்துடைய உயர்ந்த நிலைகளை பற்றிய விவரங்களுக்கு பின்னாடி வருது. சொர்க்கத்துடைய கதவுகள் 8 தானே. அடுத்தது இறுதி 8 முறை, அதாவது ஜன்னத்துடைய சொர்க்கத்துடைய கீழ்நிலை நன்மைகள் மற்றும் அருட்கொடைகளை பற்றிய வசனங்களுக்கு பின்னாடி வருது. இப்படியே வந்து 31 தடவை வருது. ஸோ இமாம் சித்திக் ஹசன் கான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் 8 நன்மைகளை உணர்ந்தவங்க அடுத்த 7 கதவுகளுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. மேலும் சொர்க்கத்துடைய கீழ்நிலை 8 கதவுகளின் வழியாக உயர்ந்த நிலைகளுக்கு செல்லுவாங்க. இது 31 முறை வசனத்தின் மீளுரையில ஆழமான பொருளை வெளிப்படுத்துகிறது என்ற அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க. அப்ப என்னது? முதல் 8 முறை, அடுத்த 7 முறை, அடுத்த 8 முறை, இறுதி 8 முறை. இப்படி பிரிச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சூரத்து ரஹ்மானுடைய தப்சீரும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய 50 படிப்பினைகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்து ரஹ்மான் ஒரு அழகான சூரா, மனனம் செய்வதற்கு ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சூரத்து ரஹ்மானுடைய படிப்பினைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கிறது. அது சம்பந்தமான இந்த சூறாக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய பதாயில்கள் எல்லாமே சுபஹானல்லாஹ், நீங்கள் அதை டீட்டெயில்டாக படிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய சுவை நமக்கு புரியும். தப்சீர் சூரத்து ரஹ்மான். அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் இந்த அவனுடைய அழகிய திருநாமத்தை கொண்டு இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு பெயராக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய அடுத்த படிப்பினை, அர் ரஹ்மான் என்ற இந்த அல்லாஹ்வுடைய அழகான பெயருக்கான விளக்கம் தான் மீதி சூறா, மீதி வசனங்கள் எல்லாமே. அது நீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 71 முறை குர்ஆன்ல இந்த பெயர் அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் என்ற பெயர் வருகிறது என்பதை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வை வந்து அல்லாஹ் என்று நீங்கள் கூப்பிடுங்கள், அர் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள். நீங்கள் எந்த பெயரை இட்டு கூப்பிட்டாலும் எல்லா அழகான பெயரும் அல்லாஹ்விற்கு உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் நமக்கு. அடுத்து இதுல இருந்து நம்ம என்னென்ன படிப்பினை, என்னென்ன பெனிஃபிட்ஸை நம்ம பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர் ரஹ்மான் கருணையாளனாக இருக்கிறான் அல்லாஹ். அர் ரஹீம் கருணையை வந்து மற்றவர்களுக்கு அதன் மூலம் பெனிஃபிட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் அர் ரஹீம் என்பது. ஸோ வந்து அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஃபலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். ஸோ இந்த ஆயத்துக்களை வைத்து உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான் என்று சொல்லி காட்டுறான். இப்போ ஹலகல் இன்சான் என்று சொல்லும்போது மனிதர்கள் படைக்கப்பட்டனர் என்று நமக்கு தெரிகிறது. ஹலகல் குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லல, அல்லமஹுல் குர்ஆன் தான் சொல்றான். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல, அது மாறாக அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது இதை கொண்டு உலமாக்கள் ஆதாரமாக நிரூபிச்சாங்க வழிகெட்ட கூட்டத்திற்கு மத்தியில். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அடுத்த ஒரு படிப்பினை என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லமஹுல் பயான். அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்? மனிதர்களுக்கு பேச்சை கற்றுக் கொடுத்தான். மனிதர்களுடைய பேச்சும் மிருகங்கள் மற்றவருடைய பேச்சுக்கும் பாரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது, சரிங்களா? மிருகங்களும் பேசத்தான் செய்கிறது, இருந்தாலும் மனிதன் அளவுக்கு இல்லை. மனிதனுக்கு அல்லாஹ் பேச கற்றுக் கொடுத்தான். அதை கொண்டு மனிதன் என்ன செய்யறான்? கவிதைகளை வடிக்கிறான், பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். எந்த அளவுக்கு மனிதன் உயர்ந்து விட்டான் என்றால், வரலாற்று துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், மேலும் ஹையர் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகட்டும், கவிதையாகட்டும், எல்லாத்துலேயும் என்னது? ரஹ்மான் தான் மனிதனுக்கு சொல்லி கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். அதை கொண்டு மனிதன் ஒரு பெரிய லெவலை வந்து அவன் அடைஞ்சிட்டான், இல்லைங்களா? மற்ற மிருகங்கள் அதுக்கெல்லாம் இந்த மக்கான் வந்து அதற்கு கிடையாது என்பது நமக்கு தெரியும். மேலும் இந்த சூறாவுடைய அடுத்த முக்கியமான படிப்பினை எல்லாமே டியூவல் ஃபார்ம்ல வரும். அஷ்ஷம்சு அல் கமர் பாருங்க, வன் நஜ்மு வஷ் ஷஜரு, இது எல்லாமே டியூவல் ஃபார்ம்ல வரும்.
அது இரட்டை அந்த ஃபார்ம்ல வரும். ஆனா இரட்டை ஃபார்ம்ல வராத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அர் ரஹ்மான். அல்லாஹ் ஒற்றையானவன், ஒற்றையை விரும்பக்கூடியவன். ஸோ இது அல்லாஹ்வுடைய யூனிக்னஸை குறிக்குது, தனித்துவத்தை குறிக்குது. அர் ரஹ்மான், அல்லாஹ் தனித்தவன், தனித்துவம் மிக்கவன். அதன் பிறகு இந்த சூறால வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இரட்டை அந்த ஃபார்ம்ல வருது பாருங்க, டியூயல் ஃபார்ம்ல வருது பாருங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை, அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை எடுத்து காட்டக்கூடியதாக இந்த சூறா இருக்கிறது. மேலும் அஷம்சு வல் கமரு பிஹஸ்பான், இந்த சூரியன் சந்திரனை நம்ம ரொம்ப லேசா எடுத்துக்கிறோங்க. சூரியன் இல்லை நான் வரலன்னா ஒரு நாள் என்ன அவன் யோசிச்சு பாருங்க, அந்த நாள்ல அந்த வேலைகள் நடக்குமா? கிடையாது. சரி, சந்திரன் தான் வரல, இருட்டு தான் வரலன்னு நினைச்சு பாருங்க, மனிதனால ரெஸ்ட் எடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. ஸோ அல்லாஹ்வுடைய இந்த விஷயங்களையும் நம்ம ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ தஃபக்கூர் செய்யணும், அதை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் திரும்ப வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நபிஸ்லாஸ்லம் வந்து ஜின்களுடைய இரவு என்று சொல்லுவாங்க. ஜின்களுக்கு தாவா பண்ணும்போது இந்த சூறாவை தான் அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. சரிங்களா? இப்போ ஜின்கள் அழகான முறையில எங்களுடைய ரப்பை நாங்கள் எதுவுமே மறுக்கல, நீ தான் புகழுக்குரியவன் என்று பதில் அளிச்சு, மனிதர்களை விட மனிதர்களிடம் இந்த சூறா ஓதி காட்டும் போது கூட இந்த பதில் சஹாபாக்கள் சொல்லல. ஆனா அதை விட ஜின்கள் என்ன செஞ்சது? அழகான பதிலை சொல்லியது. ஐயாலை ரப்பிக்குமா துகத்திபான் என்பது குறித்து. அடுத்தது நஜுமு வ ஷஜரு யஸ்ஜுதான், அதாவது நஜும் ஆகட்டும், அதாவது நட்சத்திரங்களாகட்டும், மரங்களாகட்டும், எல்லாமே சஜ்தா செய்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டும். ஸோ எப்படி சஜ்தா செய்கிறது என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனா எல்லாமே அல்லாஹ்வை வழிபடுகிறது. சரிங்களா? சில நேரங்களில் மனிதனை விட அது நல்ல ஒரு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். வசமா வரஃபா வதல் மீசான், மேலும் அல்லாஹ் என்ன செய்தான்? வானத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். மேலும் மீசானை வந்து என்ன செய்கிறான்? நிலைநிறுத்திருக்கிறான். அல்லாஹ் தத்துவஃபில் மீசான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மீசான், அதாவது நீதி, நேர்மை, இது போன்ற விஷயங்கள்ல நம்ம ரொம்ப பிடிப்போடு இருக்க